ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஆன்மீக நண்பன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கங்க. வலம்புரி சங்கை நம் வீட்டு அறையில் வைத்து நாம் தொடர்ந்து பூஜை செய்து வந்தால் தோஷங்கள் நீங்கும். அஷ்ட ஐஸ்வர்யத்தையும் அள்ளி தருபவர் தேவி மகாலட்சுமி. நம் வீட்டில் மகாலட்சுமி வாசம் செய்வாள். அப்போது செல்வ வளம் அதிகரிக்கும். தினமும் வலம்புரி சங்கை வழிபட்டு வந்தால் தோஷம் நீங்கும், செல்வ வளம் அதிகரிக்கும். வலம்புரி சங்கில் துளசி கலந்த நீரை தினமும் காலை வேளையில் தெளித்து வந்தால் வீட்டில் வாஸ்து குறைபாடுகள் நீங்கும். இந்த வலம்புரி சங்கு பூஜையை செய்ய காலையிலேயே குளித்து விளக்கேற்றிவிட்டு செய்ய வேண்டும். வாரம் 2 முறை அல்லது முடிந்தால் தினமும் கூட இந்த பூஜை செய்யலாம். வாரம் 2 முறை என்றால் அதாவது செவ்வாய் வெள்ளி தினங்களில் செய்ய வேண்டும். ஆனால் இந்த சங்கு பூஜை செய்கிற நாளில் அசைவம் சாப்பிடக்கூடாது. முதலில் நாம் சங்கு பூஜை செய்ய தீர்த்த பொடி தயார் செய்ய வேண்டும். இந்த தீர்த்த பொடி எப்படி செய்வது? ஜாதிக்காய் 1, ஏலக்காய் 5 கிராம், லவங்க பாதிரி 5 கிராம், லவங்கம் 5 கிராம், பச்சை கற்பூரம் 5 கிராம். முதலில் ஜாதிக்காயை ஒரு அம்மிக்கல்லில் போட்டு தட்டி கொள்ள வேண்டும். பிறகு மீதி இருப்பதையெல்லாம் சேர்த்து மிக்சியில் போட்டு பொடி செய்து எடுத்துக்கொள்ளவும். பூஜை செய்ய ஒரு குறைபாடும் இல்லாத வலம்புரி சங்கை வெள்ளி தட்டில் வைத்து பூஜை செய்ய வேண்டும். வெள்ளி தட்டில் வைப்பதன் மூலம் அந்த சங்கின் சக்தி பல மடங்கு உயரும். அதன் பிறகு அந்த வலம்புரி சங்கில் மஞ்சள் குங்குமம் வைத்துவிட்டு வெள்ளி தட்டிலேயும் மஞ்சள் குங்குமம் வைத்துவிட வேண்டும். இந்த வலம்புரி சங்கை பூஜை அறையில் வைத்து பூஜை செய்ய வேண்டும். வலம்புரி சங்கில் ஒரு பூ வைத்து அதில் கொஞ்சம் தண்ணீர் விட்டு அதனுடன் பொடி செய்து வைத்திருக்கும் தீர்த்த பொடியை சிறிதளவு எடுத்து அதனுடன் கலந்து விடவும். பிறகு நீங்கள் வீட்டில் எப்படி பூஜை பண்ணுவீர்களோ அதன்படி வெற்றிலை பாக்கு, ஊதுபத்தி, கற்பூரம் இவற்றையெல்லாம் வைத்து பூஜை பண்ணலாம். பூஜை செய்யும் போது ஒரு விரிப்பின் மீது அமர்ந்து விளக்கு அல்லது குத்துவிளக்கு பார்த்து பூஜை செய்ய வேண்டும். பூஜையின் போது இந்த மந்திரத்தை சொல்லுவது நல்லது. ஓம் பவன ராஜாய வித்மகே பாஞ்சஜன்யாய தீமகி. இந்த மந்திரத்தை 27 முறை அல்லது 54 முறை சொல்லலாம். மந்திரத்தை நீங்கள் சொல்லும்போது மனதில் ஏதாவது நல்ல காரியங்கள் மனதில் நினைத்து விளக்கை பார்த்து மந்திரத்தை சொல்ல வேண்டும். மந்திரத்தை சொல்லி முடித்த பிறகு வலம்புரி சங்கில் இருக்கும் தீர்த்தத்தை வீட்டில் உள்ள அனைவருக்கும் கொடுக்கலாம். நீங்கள் சொன்ன மந்திரத்தை அந்த தீர்த்தம் ஈர்த்து கொள்ளும். இந்த வலம்புரி சங்கை நாம் வணிகம் செய்யும் இடத்திலும் வைத்து தொடர்ந்து பூஜை செய்து வந்தால் செல்வ வளம் கிடைக்கும். இந்த செய்தி பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த செய்தி பற்றிய உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.